கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கான குறிப்புரைகள். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கை தொடர்பாக சில குறிப்புகளை நான் விரைந்து வழங்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் விவாதத்தில் பேசும்போது நீதிமன்ற விசாரணையில் இருக்க எப்பொருள் மீதும் தன் கருத்தை சொல்லவோ குறிப்பிடவோ கூடாது. அப்படி சொன்ன காரணத்தினால்தான் மதுரையை சார்ந்த அந்த உறுப்பினர் பேசிய பேச்சுகள் அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். நான் ஆய்வு செய்தேன், அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர் எவரையும் தனிப்பட்ட முறையில் முறையற்ற வார்த்தைகளால் தாக்கி பேசவும் கூடாது. மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் மற்றும் ஊறு விளைவிக்கும் நோக்கிலும் சர்ச்சை ஏற்படும் வகையிலும் பேசக்கூடாது. சட்டமன்ற பேரவை நடவடிக்கையில் சிறப்பாக அமையவும் பேரவை நேரத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் மாண்பு உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வப்போது பேரவையின் ஆய்வில் உள்ள மற்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் தாங்கள் பேசும்போது தொகுதி உள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து தங்களது உரையில் கூறலாம். தொகுதி சார்ந்த பொதுவான கோரிக்கைகள் குறித்து என்னிடம் எழுதி கொடுத்தால் அவற்றை அவையில் தாங்கள் பேசியதாக அவை குறிப்பில் பதிவு செய்து தங்களது உரையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு அந்த உரையின் நகல் மாண்பு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வந்தால் உரையில் நீங்க என்ன என்று எழுதி கொடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு நீங்கள் பேசியதாகவே கருதி அந்த உரை உங்களுக்கு வழங்க. அப்புறம் நீங்க தொகுதிக்கு போகிற போது நமது சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசினார் என்று உங்கள் தொகுதியில் ஒரு புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவையில் நீங்கள் என்ன பேசினீர்கள் முழுமையாக என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து மேலும் உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு அளிக்க விரும்புகிறேன். பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.